பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 8 கணிதத்தில 11வது பாடலான சமச்சீர் பற்றி படிக்க இருக்கிறோம். இது உங்களுக்கு 2ஆம் தவணையில 1வது பாடலாக இருக்கும். இது ஒரு சிறிய பாடம். இன்றைக்கு நாங்கள் இந்த பாடத்தை படிக்கலாம். சமச்சீர் அப்படி என்றால் என்னன்னு முதல்ல எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். தரம் 7 நாங்கள் சமச்சீர் பற்றி படிச்சிருக்கிறோம். சமச்சீர் அப்படி என்றால் என்ன? ஒரு தள உருவானது நேர்கோடு ஒன்றின் வழியே மடிப்பதன் மூலம் நேர்கோட்டின் வழியே மடிப்பதன் மூலம் ஒன்றுடன் ஒன்று பொருந்தக்கூடிய மாதிரி சமனான இரு பகுதிகளாக பிரிக்கப்படுமாயின் அந்த தளவுரு இருபுடை சமச்சீருடைய தளவுரு அப்படி என்று நாங்கள் சொல்றோம். சமச்சீர்ல முதலாவதாக நாங்கள் படிக்கிறது இருபுடை சமச்சீருடைய தளவுரு. இருபுடை சமச்சீருடைய தளவுரு. இருபுடை சமச்சீருடைய தளவுருக்கு தான் நாங்கள் சமச்சீர் அச்சு எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். இருபுடை சமச்சீருடைய தளவுரு வேண்டா என்ன? ஒரு தளவுருவை நேர்கோடு ஒன்றின் வழியே மடிக்கும் போது ஒன்றுடன் ஒன்று பொருந்தக்கூடிய மாதிரி சமனான இரு பகுதிகளாக பிரிக்கப்படுமாயின் ஒரு தளவுருவை நேர்கோட்டின் வழியே மடிக்கும் போது 2ஆக பிரிபட வேணும். அந்த 2 பகுதிகளும் ஒன்றுடன் ஒன்று பொருந்தக்கூடிய மாதிரி இருக்க வேணும். ஒன்றுடன் ஒன்று பொருந்தக்கூடிய மாதிரி சமனான இரு பகுதிகளாக பிரிக்கப்படுமாயின் அந்த தளவுருவை நாங்கள் என்ன சொல்றோம்? இருபுடை சமச்சீருடைய தளவுரு. இப்ப இந்த நாங்கள் ஒரு சதுரம் ஒன்று எடுத்துக்கொள்றோம். சதுரத்துக்கு சதுரமானது ஒரு இருபுடை சமச்சீருடைய தளவுரு ஆகும். இந்த இருபுடை சமச்சீருடைய தளவுருவில தான் நாங்கள் சமச்சீர் அச்சுக்களை பற்றி சொல்ல முடியும். நாங்கள் மடிக்கக்கூடிய இந்த மடிப்பு கோட்டை தான் நாங்கள் என்ன சொல்றோம்? சமச்சீர் அச்சு என்று சொல்றோம். நாங்கள் மடிக்கக்கூடிய நேர்கோடு ஒன்றின் வழியே மடிக்கும் போது சமனான 2 பகுதிகளாக பிரிக்கப்பட வேணும். அந்த மடிக்கக்கூடிய நேர்கோட்டைத்தான் நாங்கள் சமச்சீர் அச்சு என்று சொல்றோம். இந்த கோட்டைத்தான் என்ன சொல்றோம்? சமச்சீர் அச்சு. நாங்கள் ஒரு வட்ட வடிவமான ஒரு அடர் ஒன்று எடுத்துக்கொள்வோம். இந்த அடர்ல சமச்சீர் அச்சு எங்க இருக்கும் என்று சொல்ல போறோம். என்ன செய்ய வேணும்? இருபுடை சமச்சீருடைய தளவுரு அப்படி என்றா என்ன? ஒரு தளவுருவை இந்த வட்ட வடிவ அடரை நேர்கோடு ஒன்றின் வழியே மடிக்க வேணும். மடிக்கும் போது நேர்கோடு ஒன்றின் வழியே மடிக்க வேண்டும். பாருங்க, இந்த வட்ட வடிவ அடரை நேர்கோடு ஒன்றின் வழியே மடிக்கும் போது நேர்கோட்டில் ஒரு நேர்கோடு ஒன்றின் வழியே நாங்கள் மடிக்கும் போது சமனான 2 பகுதிகளாக பிரிக்கப்பட வேணும். அந்த 2 பகுதிகளும் எப்படி இருக்க வேணும்? ஒன்றோடு ஒன்று பொருந்துற மாதிரி இருக்க வேணும். இதுல பாருங்க, உங்களுக்கு தெரியும், இந்த ரெண்டு அரைவட்ட அடர்களும் பொருந்தி இருக்கு. நாங்கள் நேர்கோட்டின் வழியே மடிக்கும் போது சமனான 2 பகுதிகளாக பிரிக்கப்படுது. இந்த 2 பகுதிகளும் ஒன்றுடன் ஒன்று பொருந்தி இருக்கிறது. அப்ப இவ்வாறு நேர்கோடு ஒன்றின் வழியே மடிக்கும் போது சமனான 2 பகுதிகளாக பிரிக்கப்பட வேணும். பிரிக்கப்படக்கூடிய இந்த 2 பகுதிகளும் ஒன்றுடன் ஒன்று பொருந்த வேணும். அப்படி பொருந்தின மாதிரி இருந்தால் இந்த வட்ட வடிவ அடரை நாங்கள் என்ன சொல்லலாம்? இது ஒரு இருபுடை சமச்சீருடைய தளவுரு ஆகும். இந்த வட்ட வடிவ அடரானது ஒரு இருபுடை சமச்சீருடையது.
அப்ப இந்த இருகுடை சமச்சீருடைய தள உருவண்டா இதுல நாங்கள் சமச்சீர் அச்சை பற்றி சொல்ல முடியும். நாங்கள் மடிக்கக்கூடிய இந்த நேர்கோட்டுக்கு தான் என்ன பெயர்? சமச்சீர் அச்சு. நாங்கள் மடிக்கக்கூடிய இந்த நேர்கோட்டுக்கு தான் என்ன பெயர்? சமச்சீர் அச்சு. அப்ப அங்க வார சமச்சீர் தான் இது சமச்சீர் அச்சு. இதே மாதிரி எத்தனை முறை மடிக்கலாம்? நீங்கள் இப்படி மடிக்கலாம், அப்படி மாறி இப்படி மடிக்கலாம், எப்படி ரெண்டாக மடிச்சாலும் இந்த வட்ட வடிவடரினுடைய இந்த பிரிக்கப்படக்கூடிய ரெண்டு பகுதிகளும் பொருந்தும். இப்படி மடிச்ச நீங்கள்னாலும் பொருந்தும், இப்படி மடிச்ச நீங்கள்னாலும் பொருந்தும். மாறி இப்படி மடிக்கலாம், இப்படி மடிக்கலாம், அதே போல இப்படி மடிக்கலாம். ஒரு வட்டத்துக்கு நாங்கள் நிறைய முறைகள்ல எண்ணற்ற மடிப்பு கோடுகளை நாங்கள் உருவாக்கலாம். ஒரு வட்டத்துக்கு வட்ட வடிவடல் இப்படி நிறைய மாதிரி நாங்கள் மடிக்கலாம். மடிக்கும் போது எப்படி மடிச்சாலும் அந்த ரெண்டு பகுதிகளும் என்ன செய்யும்? பொருந்தி வரும். ஆகவே ஒரு வட்டத்துக்கு எத்தனை சமச்சீர் அச்சுக்கள் இருக்கும்? நிறைய இருக்கும். இதே போல நாங்கள் இப்பவே உண்டு மடிப்பு கோடுகளைத்தான் நாங்கள் சமச்சீர் அச்சு என்று சொல்லி இதைத்தான் எண்ணுவோம். ஒரு கோடு, ஆகவே ஒரு சமச்சீர் அச்சு, ரெண்டு கோடு, ரெண்டு சமச்சீர், ரெண்டாவது சமச்சீர் அச்சு, மூன்று, நான்கு, ஒன்று, ரெண்டு, மூன்று, நான்கு. இப்ப நாங்கள் நான்கு சமச்சீர் அச்சுக்கள் கிடைக்கிற மாதிரி மடிப்பு கோடுகளை உருவாக்கி இருக்கிறோம். இதே மாதிரி நாங்கள் நிறைய சமச்சீர் அச்சுக்கள் வர மாதிரி இந்த வட்ட வடிவாடரை நாங்கள் மடிக்க முடியும். அப்போ ஒரு வட்டத்துக்கு எண்ணற்ற சமச்சீர் அச்சுக்கள் உண்டு. இப்ப இது சமச்சீராகவே ஒரு தள உருவமானது நேர்கோடு ஒன்றின் வழியே மடிக்கும் போது சமனான ரெண்டு பகுதிகளாக பிரிக்கப்படுமாயின் அந்த தள உருவ நாங்கள் இருகுடை சமச்சீருடைய தள உருவன்னு சொல்லுறோம். அந்த தள உருவில நாங்கள் மடிக்கக்கூடிய மடிப்பு கோட்டுக்கு தான் என்ன பெயர்? சமச்சீர் அச்சு. அப்போ ஒரு சதுரம் ஒன்று எடுத்துக்கொள்ளுவோம், சமச்சீர் அச்சை கீறுவோம். முதலாவது இப்படி மடிக்கலாம். ஒரு சதுர வடிவ அடலாக இருந்தால் முதலாவது இப்படி மடிக்கலாம், இரண்டாவதாக இப்படி மடிக்கலாம், மூன்றாவதாக சதுரம் என்கிறபடியாக நாங்கள் இந்த மூலையிலேயே மடிக்கலாம். மூலையில மடிச்சாலும் ரெண்டா பிரியும். அப்ப ஒன்று ஒரு முறை மடிச்சிருக்கிறோம் அல்லது பிரிச்சிருக்கிறோம், ரெண்டு முறை, மூன்று முறை, நான்கு முறை. ஆகவே சதுரத்துக்கு எத்தனை சமச்சீர் அச்சுக்கள் உண்டு? நான்கு சமச்சீர் அச்சுக்கள் உண்டு. சதுரத்திற்கு 4 சமச்சீர் அச்சுக்கள் உண்டு. இது தவிர்ந்த வேறு முறைகள்ல நாங்கள் மடிக்க முடியாது சதுரத்தை. இவ்வாறு 4 முறை நாங்கள் மடிக்கலாம். அதுல இருந்து 4 முறை மடிக்கிறபடியா அல்லது 4 முறை பிரிக்கிறபடியா சதுரத்துக்கு 4 சமச்சீர் அச்சுக்கள் இருக்கு என்று சொல்லலாம். அதே போல செவ்வகத்துக்கு பார்த்தீங்கன்னா செவ்வகத்தை எப்படியெல்லாம் பிரிக்கலாம்? முதலாவது ரெண்டா பிரிக்கலாம். ஒரு செவ்வக வடிவமான தள உருவம்னா முதலாவது ரெண்டா பிரிக்கலாம், பிறகு இப்படி ரெண்டா பிரிக்கலாம். இது தவிர இந்த செவ்வகத்தை நாங்கள் சமனான ரெண்டு பகுதிகள் கிடைக்கிற மாதிரி மடிக்க முடியுமா? மடிக்கும் போது சமனான ரெண்டு பகுதிகள் கிடைக்க வேணும். மூளையில மடிச்சீங்கன்னா செவ்வகம் மடிபடாது, மடிபடும் சமனான ரெண்டு பகுதிகள் கிடைக்காது. செவ்வகத்தை நாங்கள் இப்படி இப்படி ஒரு முறையும் இப்படி ஒரு முறையும் சமனான ரெண்டு பகுதிகளாக ஆக்க முடியும். இவ்வாறு ஆக்கும் போது சமனாக பிரிக்கப்பட்ட ரெண்டு பகுதிகளும் ஒன்றுடன் ஒன்று பொருந்தும். ஆகவே செவ்வகத்துக்கு ரெண்டு சமச்சீர் அச்சுக்கள், ரெண்டு முறை தான் மடிக்கலாம் ஒரு செவ்வக வடிவமான தள உருவை. அதுக்கு பிறகு உங்களால மடிக்க இயலாது, மடிச்சாலும் சமனான ரெண்டு பகுதிகள் கிடைக்காது. செவ்வகத்திற்கு ரெண்டு சமச்சீர் அச்சுக்கள் உண்டு, ரெண்டு சமச்சீர் அச்சுக்கள் உண்டு.
அப்ப அந்த முதலாவதாக நாங்கள் சமச்சீர் பாடத்துல இருபுடை சமச்சீருடைய தளவுரு அப்படி என்றா என்ன, அதுல சமச்சீர் அச்சென்றா என்ன, ஒரு சதுரத்துக்கு எத்தனை சமச்சீர் அச்சுக்கள் இருக்கும், ஒரு செவ்வகத்துக்கு எத்தனை சமச்சீர் அச்சுக்கள் இருக்கும் என்று பார்த்துருந்தாங்க. இனி சுழற்சி சமச்சீர் அப்படி என்றா என்னென்று படிக்க போறோம். சுழற்சி சமச்சீர். சுழற்சி சமச்சீர். சுழற்சி சமச்சீர் அப்படி என்றால் என்ன, அதாவது குறித்த தள உருவம் ஒன்று, ஒரு தள உருவை நீங்கள் எடுக்கும் போது ஒரு தள உருவை குறித்த தள உருவம் ஒன்று அதனுள் அமையும் ஏதாவது ஒரு புள்ளியை பற்றி, இதுக்குள்ள இருக்கக்கூடிய அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஏதாவது, இங்கே ஏ என்று எடுத்தனீங்கன்னாலும் சரி, இங்கே பி என்று எடுத்தனீங்கன்னாலும் சரி, அதனுள் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிறப்பு புள்ளியை பற்றி ஒரு முழு சுற்று, ஒரு தள உருவத்தை எடுத்துக்கொள்ளுவோம். அதே மாதிரியான ஒரு தள உருவத்தை மேல வச்சு நாங்கள் ஒரு முழு சுற்று சுற்றும் போது, முழுக்க சுற்றணும், இங்க இருந்து இப்படி இந்த தள உருவத்தை சுற்றி கொண்டு வர வேணும். சுற்றி கொண்டு வரும்போது ஒரு முழு சுற்றுக்கு முன்னுக்கு ரெண்டு உருக்களும் பொருந்தி வருமாயின் அவ்வுருவுக்கு சுழற்சி சமச்சீர் காணப்படும். இது எப்படி என்றால் நாங்கள் இதற்காக செய்து பார்ப்போம். ஒரு சதுர வடிவமான ஒரு அடர் ஒன்று எடுத்துக்கொள்றோம். இதுக்கு எங்களுக்கு இதே மாதிரி ரெண்டு உருவங்கள் தேவை. இந்த சதுர வடிவ அடர் மாதிரியே ரெண்டு உருவங்களை வச்சு நாங்கள் செய்யலாம். ரெண்டு உருவங்களை வச்சு செய்யறதுக்காக நாங்கள் இந்த போட்டில் ஒரு இதே அளவான ஒரு சதுரத்தை உருவாக்கி கொள்ளலாம். சுழற்சி சமச்சீர் காண்றதுக்கு உங்களுக்கு ஒரே மாதிரியான ரெண்டு உருவங்கள் தேவை. சதுர வடிவ அடர் எடுத்திருக்கிறோம். ஒரு சதுர வடிவ அடர் இந்த போட்டில இருக்கு, இன்னொரு அடரை நாங்கள் கையில வச்சிருக்கோம். சதுர வடிவ அடரை வச்சு ரெண்டு உருவங்களை எடுத்துக்கொள்வோம். இங்க ஒன்று இருக்கு, இங்க ஒன்று இருக்கு. இந்த போட்டில இருக்க இந்த சதுர வடிவ சதுரத்துக்கு நாங்கள் பெயர்களை குறிப்போம். ABCD என்று குறிப்போம். இந்த உருவிலையும் நாங்கள் இந்த மூலைகளுக்கு பெயரிடுவோம். ABCD. ஒரே மாதிரியான ரெண்டு உருவங்கள் எடுத்திருக்கிறோம். ஒன்றை நிலையா வச்சிருப்போம், இன்னொன்றைத்தான் வச்சு இப்படி சுத்த போறோம். ஒன்று நிலையாக இருக்கிறதுக்காக நாங்கள் ஒரு உருவ போர்ட்லேயே வரைஞ்சிருக்கிறோம். இதை வச்சு நாங்கள் சுத்த போறோம். அதாவது குறித்த தள உருவம் ஒன்று அதனுள் அமையும் ஏதாவது ஒரு புள்ளியை பற்றி. அப்ப நாங்கள் நடுவுல ஒரு புள்ளி எடுத்துக்கொள்றோம். இந்த சதுர வடிவ நிலையாக இருக்கிற இந்த அடருக்கு மேல இந்த சதுர வடிவ அடரை வைக்கிறோம். இப்ப பாருங்க, இந்த புள்ளியில வச்சுக்கொண்டு நாங்கள் சுற்ற போறோம். சுற்றும் போது இப்ப இந்த ரெண்டு சதுர வடிவ அடரும் ஒன்றோட ஒன்று பொருந்தி இருக்கு. இங்கே இங்கே ABCD இந்த நிலையாக வைக்கப்பட்ட இந்த அடரின் மீது நாங்கள் சுற்றக்கூடிய இந்த அடரானது பொருந்தி இருக்கு, ஒன்றோட ஒன்று பொருந்துற மாதிரி வச்சிருக்கிறோம். A இருக்கு, B இருக்கு, C இருக்கு, D இருக்கு. A இருக்கக்கூடிய இடத்துல இங்கேயுமே இருக்கு. நாங்கள் நிலையாக வச்சு கொண்டு கீழே இருக்கக்கூடிய அடர் அப்படியே இருக்க போது மேலே இருக்க அடரை நாங்கள் சுற்றுறோம். சுற்றும் போது முழு சுற்றி சுற்றணும். முழு சுற்றண்டா திரும்ப ஏவிக்கு வரணும். இதே மாதிரி வர வேணும். அப்ப இதை சுற்றுறோம். சுற்றும் போது இந்த கீழே இருக்கிறோட மேலே இருக்கிற ஒரு பொருந்தி வருதான்னு பாக்குறோம். பாருங்க,
ஒருக்கா பொருந்திட்டு ஒரு சுற்று சுற்றிட்டோம். திரும்ப இன்னொருக்கா சுத்தணும். 2வது முறை பொருந்தி இருக்கு. திரும்ப இன்னொருக்கா சுற்றுறோம். 3வது முறை பொருந்தி இருக்குது. அடுத்தது 4வது சுற்று சுற்றும் போது அதே இடத்துக்கு வந்துடுது. முழிச்சிட்டு சுத்திட்டேன். ஏபியில வந்துட்டு இங்கே வேல இருந்தது, இங்கே பியில இருந்தது, அதே இடத்துக்கு வந்துட்டு நாங்கள் என்ன செய்யறோம், ஒரு தளவுருவை நிலையாகவும் மற்றொண்ட சுழற்றுறோம். முழு சுற்று சுற்றுறோம். இங்க இருக்கிற ஏபி அதே இங்க இருக்கிற ஏபி அதே இடத்துக்கு திரும்பி வரப்போகுது. ஏதாவது ஒரு புள்ளியில வச்சுக்கொண்டு ஏதாவது ஒரு புள்ளிய பற்றி நாங்கள் சுற்றுறோம். இப்படி சுற்றி ஒரு சுற்று, 2 சுற்று, 3 சுற்று, 4 சுற்று. 4 சுற்றுக்கும் கீழே இருக்கக்கூடிய தளவுருவோட இந்த மேலே இருக்கிற சதுர வடிவ அடரானது பொருந்தி வருது. அப்ப சுழற்சி சமச்சீர் அப்படி என்றா என்ன, ஒரு முழு சுற்றுக்கு முன் 2 உருக்களும் பொருந்தி வருமாயின், முழு சுற்று சுற்றி வாரதுக்கு முன்னுக்கு இந்த 2 உருவும் பொருந்தி வர வேணும். சதுரத்துல என்ன நடக்கும், முதலாவது சுற்று சுற்றும் போதே பொருந்திடுது. கீழே இருக்க தளவுருவோட மேலே இருக்கிற தளவுரு பொருந்தி வருது. 2வது சுற்றிலையும் பொருந்தது, 3லையும் பொருந்தது, 4லையும் பொருந்தது. ஆகவே பிள்ளைகள் சுழற்சி சமச்சீர் அப்படி என்றா என்ன, இவ்வாறு குறித்த தளவுருவம் உண்டு, ஒன்ற நிலையாகவும் இன்னொண்ட நாங்கள் நிலை இல்லாமல் சுழற்றும் போது ஒரு முழு சுற்றுக்கு முன் 2 உருக்களும் பொருந்தி வந்தால், கீழே இருக்க சதுரத்தோட மேலே இருக்க இந்த சதுர வடிவாடர் பொருந்தி வருது. ஒரு முழு சுற்றுக்கு முன் இந்த 2 உருக்களும் பொருந்தி வந்தால் இந்த உருவிற்கு சுழற்சி சமச்சீர் காணப்படும். அப்ப இந்த சதுரத்துக்கு சுழற்சி சமச்சீர் இருக்கா இல்லையா? இருக்கு. நீங்கள் முதலாவது சுற்று சுற்றும் போதே கீழே இருக்கிற சதுரத்தோட மேலே இருக்கிற இந்த அடர் பொருந்தி வருது. 2வது சுற்றுலையும் பொருந்தது. ஒரு முழு சுற்று சுற்றுறதுக்கு முன்னுக்கு இந்த 2 உருக்களும் முழு சுற்றண்டா இப்படி இங்க ஆரம்பிக்கிறீங்க, இப்படி சுத்தி இதே இடத்துக்கு வர வேணும். இப்படி இங்க இருந்து சுத்திரம் சுற்றி இப்படி இந்த இடத்துக்கு வர வேணும். முதலாவதுல ஏபியில இருக்கு, திரும்ப இப்படி சுத்தி வரும்போது கடைசியா அங்க இருக்க வேணும், ஏபிக்கு வர வேணும். அவ்வாறு ஒரு முழு சுற்றுக்கு முன் 2 உருக்களும் பொருந்தி வந்தால் இந்த உருவுக்கு சுழற்சி சமச்சீர் இருக்குது. அப்ப சதுரத்துக்கு சுழற்சி சமச்சீர் இருக்குது. நாங்கள் இந்த சுற்றக்கூடிய நாங்கள் ஒரு புள்ளியை வச்சுக்கொண்டு இந்த புள்ளியை வச்சுக்கொண்டு சுற்றினோம். இந்த புள்ளிக்கு என்ன பெயர்? சுழற்சி மையம். சுழற்சி மையம். அப்ப சதுரத்திற்கு சுழற்சி சமச்சீர் இருக்கா இல்லையான்னு கேட்டா சதுரத்திற்கு சுழற்சி சமச்சீர் உண்டு. நாங்கள் எந்த புள்ளியை வச்சுக்கொண்டு சுற்றுறோமோ அந்த புள்ளிக்கு பெயர் சுழற்சி மையம். சதுரத்துக்கு அடுத்தது சுழற்சி சமச்சீர் வரிசை. வரிசை அப்படி என்ன? சுழற்சி சமச்சீர் வரிசை. வரிசை என்றால் இவ்வாறு நாங்கள் சுற்றும் போது ஒரு முழு சுற்றுக்கு முன்னுக்கு இந்த 2 உருக்களும் பொருந்தும் தடவைகளின் எண்ணிக்கை எத்தனை முறை பொருந்தினது, இந்த 2 தளவுருக்களும் எத்தனை முறை பொருந்தினது. பாருங்க, இப்படி வச்சுக்கொண்டு சுத்தினம். முதலாவது ஒருக்கா பொருந்தது 1, ஒருக்கா பொருந்தது. முதலாவது சுற்றுல 2 தளவுருக்களும் பொருந்திட்டு, 2வது சுற்றிலையும் 2 தளவுருக்கள் பொருந்தது. அப்ப 2வது முறை பொருந்திட்டு, 3வது முறை சுற்றும் போது 3வது முறையும் பொருந்திட்டு, அப்ப 3, 4வது முறையும் பொருந்தி வருது. ஆகவே பொருந்தும் தடவைகளின் எண்ணிக்கை தான் சுழற்சி சமச்சீர் வரிசை. பொருந்தும் தடவைகளின் எண்ணிக்கை பொருந்தி இருக்குது. சுற்றும் போது ஒருக்கா பொருந்தது. முதலாவது தடவை பொருந்திட்டு, 2வது தடவை கீழே இருக்க உருவும் மேலே இருக்க உருவும் 2வது தடவை பொருந்திட்டு,
மூன்றாவது தடவை பொருந்திட்டு நான்காவது முறை பொருந்தது. ஏக்குரிய இடத்துல ஏயும் பிக்குரிய இடத்துல பியும் 4 முறை பொருந்துகிறது. பொருந்தும் தடவைகளின் எண்ணிக்கையை தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்? சுழற்சி சமச்சீர் வரிசை. அப்ப சதுரத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் சதுரத்திற்கு சுழற்சி சமச்சீர் உண்டு. சதுரத்தினுடைய சுழற்சி சமச்சீர் வரிசை எத்தனை? 4. இதே போல ஒரு செவ்வகத்துக்கும் நாங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டு ஒரு அட்டவணை ஒன்று எழுதினோம்னா சரி. செவ்வகத்துக்கு எத்தனை சுழற்சி சமச்சீர் வரிசை இருக்குதுன்னு பார்ப்போம். ஒரு செவ்வக வடிவமான ஒரு அடர் ஒன்று எடுத்திருக்கிறோம். இதே மாதிரி ஒரு செவ்வகத்தை நிலையாயிருக்கிற மாதிரி கூறலாம். இந்த ரெண்டு செவ்வக ஒரே மாதிரியான 2 செவ்வக வடிவ அடர்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஒன்று நிலையா இருக்க வேணும், இன்னொன்று சுற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்க வேணும். 2க்கும் ஒரே மாதிரி பெயரிடுவோம். ஏபி சிடி. இங்கேயும் ஏபி சிடி. என்ன செய்ய போறோம்? நாங்கள் செவ்வகத்துக்கு சுழற்சி சமச்சீர் இருக்கா இல்லையான்னு பார்க்க போறோம். அப்ப கீழே இருக்கிற செவ்வக வடிவ அடரோட மேல இருக்கிற செவ்வக வடிவ அடர் பொருந்துற மாதிரி முதல்ல வச்சு கொள்ளலாம். ஏதாவது ஒரு புள்ளிய இந்த நீங்கள் இதுல குண்டூசிய குத்தி இந்த புள்ளி நிலையா இருக்கிற மாதிரி வச்சு கொள்ளலாம். இப்ப இந்த புள்ளிய நடுவுல இருக்கிற இந்த புள்ளியை வச்சுக்கொண்டு நாங்கள் மேலே இருக்கிற செவ்வக வடிவ அடரை சுற்ற போறோம். ஏயும் இருக்கு, பியும் இருக்குது. சுத்தி முழு சுற்றண்டா திரும்ப இதே இடத்துக்கு வர வேணும். ஏயும் பியும் சியும் வர வேணும். நாங்கள் சுற்றுவோம். முதலாவது சுற்றுவோம். பொருந்துகிறதா? 2 உருக்களும் பொருந்தவில்லை. பாருங்க, முதலாவது சுற்றுறோம். முதலாவதுல பொருந்தே இல்லை. திரும்ப 2வது சுற்றுறோம். பொருந்துகிறது. ஒருக்கா பொருந்தது. 2 செவ்வகம் பொருந்தது 2வது சுற்றுல. 3வது சுற்றுறோம். பொருந்தே இல்லை, பொருந்தவில்லை. 4வதாக சுற்றுறோம். சுற்றுறா 90 ரூபாய்க்கு நீங்கள் சுற்ற வேணும். 4வதாக சுற்றுறோம். ஏக்குரிய இடத்துல ஏயும் பிக்குரிய இடத்துல பியும் வந்துட்டு முழுக்க ஒரு சுற்று சுட்டிட்டோம். 4வது சுற்று. முதலாவது 1 90 பாகை, 2 3 4 முழு சுற்று 4 360. முழு சுற்றண்டா 360 பாகை வர வேணும். முழு சுற்றி முடிய ஏயும் பியும் அதற்குரிய இடத்துல வர வேணும். செவ்வகத்துக்கு சுழற்சி சமச்சீர் இருக்குது, பொருந்தது. முழு சுற்றுக்கு முன்னுக்கு பொருந்தது. முதலாவது சுற்றுல பொருந்தே இல்லை, ஆனா 2வது சுற்றுல பொருந்தது. முழு சுற்றுக்கு முன் 2 உருக்களும் பொருந்தி வருமாயின் இந்த தள உருவுக்கு சுழற்சி சமச்சீர் இருக்குது. செவ்வகத்துக்கு சுழற்சி சமச்சீர் உண்டு. செவ்வகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். செவ்வகத்துக்கு சுழற்சி சமச்சீர் உண்டோ? சுழற்சி சமச்சீர் உண்டாண்டா எத்தனை வரிசை இருக்குது? சுழற்சி சமச்சீர் வரிசை எத்தனை செவ்வகத்துக்கு? சுழற்சி சமச்சீர் வரிசை எத்தனை இருக்குது? வரிசை என்றா என்ன? பொருந்தக்கூடிய தடவைகளின் எண்ணிக்கை. எத்தனை முறை பொருந்தது? இப்படி வச்சு சுத்தும் போது முதலாவது சூத்திரம் பொருந்தவில்லை, 2வது சூத்திரம் பொருந்துகிறது, ஒருக்கா பொருந்தது. 3வது சுற்றுரம் பொருந்தவில்லை, 4வது சுற்றுரம் பொருந்தி வரும். எத்தனை முறை பொருந்தி இருக்கு? 2 முறை பொருந்தி இருக்குது. ஆகவே செவ்வகத்திற்கு சுழற்சி சமச்சீர் வரிசை 2 இருக்குது.
இதுக்கு ஏற்ற மாதிரி சுழற்சி சமச்சீரும் சுழற்சி சமச்சீர் வரிசையும் மட்டும்தான் இந்த பாடத்துல இருக்குது. நாங்கள் ஒரு அட்டவணை ஒன்று எழுதுவோம். ஒவ்வொரு தள உருக்களுக்கும் கொஞ்சம் தள உருக்களுக்கும் சுழற்சி சமச்சீர் இருக்குதா, வரிசை எத்தனை. முதலாவதாக தள உருவம் ஒரு அட்டவணை மாதிரி எழுதி கொள்ளுவோம். தள உருவம் சுழற்சி சமச்சீர் வரிசை வரிசையத்துல சுழற்சி சமச்சீர் இருக்கா இல்லையா. சுழற்சி சமச்சீர் சுழற்சி சமச்சீர் தன்மை இருக்கா இல்லையா. இல்ல சுழற்சி சமச்சீர் உண்டு இல்லை என்று எழுதப்போம். நீங்கள் சதுரம் செவ்வகம் பார்த்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தள உருவத்தையும் இப்படி செய்து பார்க்கலாம். முதலாவதாக சதுரம் பார்த்த நாங்கள் செய்து பார்த்த நாங்கள் சதுரத்துக்கு சுழற்சி சமச்சீர் வரிசையத்துல வந்தது 4. சுழற்சி சமச்சீர் இருக்கா இல்லையா. இருக்கு, உண்டு. சுழற்சி சமச்சீர் உண்டு. அடுத்ததாக செவ்வகம். செவ்வகத்துக்கு சுழற்சி சமச்சீர் வரிசை 2 இருந்தது. ஆகவே சுழற்சி சமச்சீர் உண்டு. அடுத்ததாக இதே போல சமபக்க முக்கோணி. சமபக்க முக்கோணியை செய்து பார்க்கலாம். சமபக்க முக்கோணிக்கு சுழற்சி சமச்சீர் வரிசை 3. சுழற்சி சமச்சீர் உண்டு. இணைகரம் சுழற்சி சமச்சீர் வரிசை 3. சுழற்சி சமச்சீர் வரிசை என்றால் பொருந்தக்கூடிய தடவைகளின் எண்ணிக்கை 3 முறை பொருந்தது. ஆகவே இதற்கு சுழற்சி சமச்சீர் உண்டு. அடுத்தது சாய் சதுரம். சுழற்சி சமச்சீர் வரிசை சாய் சதுரத்தை செய்து பார்த்தீங்கன்னா 2 முறை பொருந்தி இருக்கும். ஆகவே சுழற்சி சமச்சீர் உண்டு. பொருந்தும் தடவைகளின் எண்ணிக்கை 2, 3 என்று வாரபடியா எல்லாத்துக்கும் சுழற்சி சமச்சீர் உண்டு. அடுத்து ஒழுங்கான ஐங்கோணி. ஒழுங்கான ஐங்கோணி. ஒழுங்கான ஐங்கோணி என்றால் 5 பக்கங்களும் 5 கோணங்களும் 5 பக்கங்களின் நீளங்களும் சமனாக இருக்க வேண்டும். 5 கோணங்களின் பருமன்களும் சமனாக இருக்க வேண்டும். ஒழுங்கான ஐங்கோணிக்கு 5 முறை பொருந்தும். ஆகவே உண்டு. எல்லா பக்கங்களும் சமனாக இருக்கிற தள உருவுக்கு அந்த பக்கங்களின் எண்ணிக்கை வரும். சதுரத்தை பார்த்து நாங்கள் சதுரத்துக்கு 4 பக்கங்களும் சதுரத்துக்கு 4 பக்கங்கள் நீளங்களும் சமம். அப்ப 4 பக்கங்கள் இருக்கு, 4 முறையும் பொருந்தும். எப்படி நீங்க எல்லா பக்கங்களின் நீளங்களும் சமம் சுத்தும் போது 4 முறையும் பொருந்தும். அதே போலதான் ஒழுங்கான ஐங்கோணி என்றால் 5 பக்கங்களும் 5 பக்கங்களின் நீளங்களும் சமனாக இருக்கும். 5 கோணங்களின் பருமன்களும் சமனாக இருக்கும். அப்ப 5 பக்கங்களும் சமனாக இருக்கிறபடியா 5 முறையும் பொருந்தும் ஒழுங்கான ஐங்கோணி. அடுத்ததாக ஒழுங்கான அருகோணி. அருகோணியும் அப்படித்தான். ஒழுங்கான அருகோணி 6 பக்கங்களும் சமனாக இருக்கும். ஒழுங்கான என்று வந்தா எல்லா 6 ஒழுங்கான 6 பக்கம் ஐங்கோணி 5 பக்கங்களின் நீளங்களும் சமன்.
அறுகோணி என்ற 6 பக்கங்களின் நீளங்களும் சமனாக இருக்கும். ஒழுங்கான அறுகோணி என்ற 6 பக்கங்களின் நீளங்களும் சமனாக இருக்கக்கூடிய ஒரு பல்கோணி. அப்ப 4 பக்கம் எல்லா பக்கங்களின் நீளங்களும் சமனாக இருந்தா எல்லா முறையும் பொருந்தும். 6 பக்கம் சமனாக இருந்தா 6 முறையும் பொருந்தும். ஆகவே அறுகோணிக்கும் இருக்குது. ஒழுங்கான எழுகோணி, ஒழுங்கான எண்கோணி, ஒழுங்கான அப்படின்னு வந்தா எத்தனை பக்கங்கள் இருக்குதோ அத்தனை முறை சுழற்சி சமச்சீர் வரிசை வரும். நீங்கள் இதை எழுதி கொள்ளலாம். ஆகவே பிள்ளைகள், எங்களுக்கு இதோட நாங்கள் இன்றைக்கு சமச்சீர் பற்றி படிச்ச நாங்கள் இது ஒரு சிறிய பாடம். இந்த பாடத்துல இந்த சுழற்சி சமச்சீர் அப்படி என்றா என்ன, சுழற்சி சமச்சீர் வரிசை அப்படி என்றா என்ன, சமச்சீர் என்றா என்னன்னு தெரிஞ்சு கொள்ள வேணும். சுழற்சி சமச்சீர் ஒரு தளவுருக்கு சுழற்சி சமச்சீர் வரிசை எத்தனை இருக்குது, அதன் மூலமாக அந்த தளவுருக்கு சுழற்சி சமச்சீர் இருக்கா இல்லையா என்பதை நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேணும். இவ்வளவுதான் இந்த பாடத்துல இருக்குது. நாங்கள் இதனுடைய தொடர்ச்சி இதோட சமச்சீர் என்கிற பாடமானது நிறைவுக்கு வருது. நாங்கள் இதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் இந்த தரம் 8 கணிதத்தில 20வது பாட அழகான பரப்பளவு படிச்ச நாங்கள் அந்த பரப்பளவுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் பார்க்க வேண்டி இருக்குது. அதை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். என்னென்னா மொத்த மேற்பரப்பளவு பரப்பளவு படிச்ச நாங்கள் கூட்டுத்தளவுறவினுடைய பரப்பளவு காண்றது, முக்கோணியின் பரப்பளவு காண்றது, அதை தொடர்ந்து மொத்த மேற்பரப்பளவு காண்றது. யாருக்கெல்லாம்? சதுரமுகிக்கும் கனவுருவுக்கும். சதுரமுகி மற்றும் கனவுரு ஆகியவற்றினுடைய மொத்த மேற்பரப்பளவு என்னென்ன காண்றது என்ற தொடர்பாக நாங்கள் படிக்க வேண்டி இருக்குது. அதோட நாங்க இப்ப பார்க்கலாம். சதுரமுகி சதுரமுகி என்றால் எங்களுக்கு தெரியும். இப்ப பாரம்பரிய உறவில ஒரு சதுரமுகி ஒன்றை நாங்கள் செய்து வச்சிருக்கோம். சதுரமுகி அப்படி என்றால் சதுரமுகியினுடைய பண்புகளை பார்க்கும் பொழுது இந்த சதுரமுகிக்கு 6 சதுர வடிவமான முகங்கள் காணப்படும். பார்த்தீங்கன்னா தெரியும். மேல 1, கீழே 1, 2, சைட்ல 2, 4, இந்த சைட் 2, 6 சதுர வடிவமான முகங்கள் காணப்படக்கூடிய ஒரு திண்மத்தை தான் நாங்கள் சதுரமுகி என்று சொல்லுவோம். இந்த சதுரமுகிக்கு 6 முகங்கள் இருக்குது. உச்சிகள் 8 இருக்குது. 1, 2, 3, 4, மேல 4 உச்சிகள், கீழே 4, 1, 2, 3, 4, 8 உச்சிகள் இருக்குது. விளிம்புகள் 12 இருக்குது. பாருங்க, மேல 4, 1, 2, 3, 4 விளிம்புகள், சைட்ல 4, 1, 2, 3, 4 விளிம்புகள். அதே மாதிரி அடியில 4, அடி இதே மாதிரி இருக்கும். 1, 2, 3, 4, 12 விளிம்புகள், 8 உச்சிகள், 6 முகங்கள் இருக்குது. சதுரமுகியினுடைய பண்பு இது. அப்ப இந்த சதுரமுகியினுடைய மொத்த மேற்பரப்பளவு அப்படி என்றா இல்லை. இந்த சதுரமுகியை நீங்கள் இப்படி பார்க்கும்போது இதனுடைய இதுல என்னென்ன இதனுடைய மேற்பரப்புல என்ன தெரியுது உங்களுக்கு? சதுரமுகி எப்படி நீங்க பார்க்கும்போது மேல பார்க்கும்போது மேற்பரப்பளவு
இப்படி நீங்கள் மேலோட்டமாக பார்க்கும்போது என்ன தெரியுது உங்களுக்கு? இந்த முகங்கள் தான் தெரியுது. 6 முகங்கள் தெரியும் பாருங்க. ஒரு சதுரமுகியினுடைய 6 முகங்கள் எப்படி சுத்தி பார்த்தீங்கன்னாலும் 6 முகங்கள் தெரியும். அப்ப மொத்த மேற்பரப்பளவு என்றா என்ன? இந்த 6 முகங்களினுடைய பரப்பளவுகளையும் நாங்கள் காண்றதுதான் மொத்த மேற்பரப்பளவு. இந்த சதுரமுகியினுடைய 6 முகங்களினதும் பரப்பளவுகளின் கூட்டுத்தொகை தான் மொத்த மேற்பரப்பளவு. அப்போ ஒரு சதுரமுகிக்கு ஒரு முகம் என்ன வடிவத்துல இருக்கும்? சதுர வடிவத்துல இருக்கும். சதுரமுகியினுடைய ஒரு முகம் சதுர வடிவத்துல இருக்கும். ஒரு முகத்தின் பரப்பளவு என்னவாக இருக்கும்? நீளம் தர நீளம். அப்போ ஒரு முகத்தினுடைய பரப்பளவை கண்டுட்டு 6ஆல பெருக்கி விட்டோம்னா என்ன வரும்? 6 முகங்களினதும் பரப்பளவு. ஆகவே இந்த சதுரமுகியினுடைய மொத்த மேற்பரப்பளவு, சதுரமுகியின் மொத்த மேற்பரப்பளவு, மொத்த மேற்பரப்பளவு நாங்கள் என்னென்ன காணுவோம்? மொத்த மேற்பரப்பளவு ஒரு சதுரமுகியினுடைய ஒரு சதுரமுகியினுடைய ஒரு பக்கம் சதுரம், 4 பக்கங்களும் நீளத்துல சமனாயிருக்கும். 4 பக்கங்களும் நீளத்துல சமனாக இருக்கும். அப்ப ஒரு முகத்தின் பரப்பளவை நாங்கள் காணலாம். ஒரு முகத்தின் பரப்பளவு நீளம் தர நீளம். அப்ப இங்க ஒரு முகத்தினுடைய பரப்பளவு காண்றதுக்கு ஒரு பக்கத்தின் நீளத்தை நாங்கள் எல்லண்டு எடுப்போம். இந்த பக்கத்தின் நீளத்தை எடுப்போம். இந்த பக்கத்தின் நீளத்தை எல்லண்டு எடுப்போம். ஒரு முகத்தின் பரப்பளவு காண்றதுக்கு ஒரு பக்கத்தின் நீளம் எல். மற்ற பக்கத்தின் நீளம் அகலம் என்னவா இருக்கும்? எல்லாக இருக்கும். அப்ப இந்த சதுரமுகியினுடைய பரப்பளவு என்ன? இந்த சதுரத்தினுடைய பரப்பளவு என்னவாக இருக்கும்? ஒரு முகத்தின் பரப்பளவு. ஒரு முகம் சதுர வடிவமானது. ஒரு முகத்தின் பரப்பளவு. ஒரு முகத்தின் பரப்பளவுன்னா சதுரத்தின் பரப்பளவை காண வேணும். நீளமேல் அகலமேல், நீளம் தர நீளம். ஒரு முகத்தின் பரப்பளவு எல் தர எல். எல்லையும் எல்லையும் பெருக்கினோம்டா எல் வர்க்கம். பாருங்க, ஒரு முகத்தின் பரப்பளவு எல் வர்க்கம். ஒரு முகத்தின் பரப்பளவு எல் வர்க்கம். மொத்த மேற்பரப்பளவு அப்படி என்றா என்ன? எல்லா முகங்களினதும் பரப்பளவு. எத்தனை முகங்கள் இருக்குது சதுரமுகிக்கு? 6 முகங்கள் இருக்குது. 6 முகங்களின் பரப்பளவு, 6 முகங்களின் பரப்பளவு என்னவாக இருக்கும்? 6 தர எல் வர்க்கம், 6 எல் வர்க்கம். ஆகவே சதுரமுகியின் மொத்த மேற்பரப்பளவு காண வேணுமென்றால் நாங்கள் என்ன செய்ய வேணும்? 6 எல் வர்க்கம் என்னும் சூத்திரத்தை பயன்படுத்தி காண முடியும். ஒரு சதுரமுகியினுடைய சதுரமுகிக்கு 6 முகங்கள் இருக்குது. 6 முகங்களும் சதுர வடிவமானவை. ஒரு முகத்தினுடைய பரப்பளவை காணுறோம். ஒரு பக்கத்தின் நீளத்தை எல்லண்டு வச்சிருப்போம். ஒரு முகத்தின் பரப்பளவு நீளம் தர நீளம் எல் தர எல், எல் வர்க்கம். ஒரு முகத்தினுடைய பரப்பளவு எல் வர்க்கம் என்றா 6 முகங்களின் பரப்பளவு 6 எல் வர்க்கம். ஆகவே சதுரமுகியினுடைய மொத்த மேற்பரப்பளவு என்றா எல்லா முகங்களினதும் பரப்பளவு தான். எல்லா முகங்களினதும் ஒன்றின் பரப்பளவு எல் வர்க்கம் என்றா 6 முகங்களினதும் பரப்பளவு 6 எல் வர்க்கம். இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி சதுரமுகியின் மொத்த மேற்பரப்பளவை நாங்கள் காண முடியும். நாங்கள் ஒரு கேள்வி ஒன்று செய்வோம். ஒரு பக்க நீளம் 5 சென்டிமீட்டர் ஆக உள்ள, ஒரு பக்க நீளம் 5 சென்டிமீட்டர் ஆக உள்ள சதுரமுகியின் மொத்த மேற்பரப்பளவை காணுக. ஒரு பக்க நீளம் 5 சென்டிமீட்டர் ஆக உள்ள
சதுரமுகியின் மொத்த மேற்பரப்பளவை காண்க. மொத்த மேற்பரப்பளவு நாங்கள் என்னென்று காண வேணும். ஒரு சதுரமுகியினுடைய மொத்த மேற்பரப்பளவு, சதுரமுகியின் மொத்த மேற்பரப்பளவு சமன் 6L வர்க்கம். இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி காண போறோம். ஒரு பக்க நீளம் எல்லா இருந்தால் 6L வர்க்கம். ஒரு பக்க நீளம் 5 சென்டிமீட்டராக இருந்தால் 6 தர 5 வர்க்கம். ஒரு பக்க நீளம் எல்லாக இருந்தால் 6L வர்க்கம். ஒரு பக்க நீளம் 5 சென்டிமீட்டராக இருந்தால் எல்லுக்கு பதிலாக 5 போட்டோம்னா சரி. 6 தர 5 வர்க்கம். 6 தர பிராக்கெட் இருந்தா பெருக்கல். 6 தர 5 வர்க்கம் 25. 6 தர 25. 25 6ஆல பெருக்குவோம். 30 150. 150 என்ன போட வேணும்? சென்டிமீட்டர்ல தரப்பட்டிருக்குது. 150 சென்டிமீட்டர் வர்க்கம். பரப்பளவு அளக்கக்கூடிய அளவு சென்டிமீட்டர் வர்க்கம். ஆகவே ஒரு பக்க நீளம் 5 சென்டிமீட்டர் ஆக உள்ள சதுரமுகியினுடைய மொத்த மேற்பரப்பளவு 150 சென்டிமீட்டர் வர்க்கமாக இருக்கும். ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கு சமச்சீரும் படித்தோம். இந்த பரப்பளவுல ஒரே ஒரு விஷயம், மொத்த மேற்பரப்பளவு சதுரமுகிக்கு காண்றதும் கனவுறவுக்கு காண்றதும் இருக்குது. நாங்கள் சதுரமுகி படிச்சிட்டோம். நாங்கள் இதோட இந்த வகுப்பு நிறைவு செய்து கொள்ளுவோம். மீண்டும் நாங்கள் அடுத்த வகுப்புல சந்திப்போம். தேங்க்யூ பிள்ளைகள். Thank you, sir. Thank you, ma'am.